ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். சண்டே சமையல் எபிசோடில் இந்த சண்டேக்கு நான் என்ன பண்ணேன்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். இது கூட வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வெள்ளரிக்காவையும் பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வீட்ல செஞ்ச தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், முந்திரி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இது கூட சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் 2ம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இருக்கட்டும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கிறேங்க. இது கூட 1/4 கிலோ ஒரு நாட்டுக்கோழி அது போட்டுக்கலாங்க. இது கூட உப்பு, மஞ்சத்தூள் நல்லா போட்டு பெரட்டி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுருண்டு வரட்டுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இதையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி 1 கப்பு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. இது மிதமான தீயில வேகட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் நெய் ஊற்றிக்கிறேன். இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டான உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கிளறி மூடி போட்டு சாஃப்ட் ஆகட்டும். நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 1/2 கிலோ ஒரு நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட மசாலா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. சிக்கன் வேகட்டும். இப்போது நம்ம நாட்டுக்கோழி வறுவலுக்காக பண்ணி வச்சுருந்ததை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. அது கூட மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி, அப்புறம் எலுமிச்சை பழச்சாறு இதை பிழிஞ்சு நல்லா பெரட்டி நம்ம வேறு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம். ஏன்னா இரும்பு பாத்திரத்தில் அப்படியே வைக்க மாட்டேன் நான். அதனால் இதை வேறு பாத்திரத்தில் நம்ம திருப்பிடலாம். வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு நம்ம வதக்கி விட்டுருந்தோம். அதை கிளறி விடுவோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் நல்லா கிளறி விட்டு திருப்பி மூடி போட்டு சிக்கன் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சுங்க. இப்போது இதில் நான் கெட்டில்ல தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 1 1/2 கப்பு தண்ணின்ட்டு நான் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சால்ட்டு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா சால்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சால்ட் கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து கிளறிடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிதமான தீயில வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி அப்சர்வ் ஆன பிறகு நான் இது கூட விதையே இல்லாத தக்காளியையும் பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அது நல்லா மேலே போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, புதினாவும் தூளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் ஃப்ரைட் ஆனியன் அண்ட் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி தேவையில்லை. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப மைல்டாக இருக்கும். அப்புறம் எலுமிச்சை பழச்சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க.
நீங்க கலர் வேணும்னா கூட ரெட் கலர் போடலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு எதுவுமே வேண்டாம். பிளைனா சாப்பிடணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் எதுவுமே பண்ணாம, இப்போ ஒரு தோசை கல்ல சூடாக்கி வச்சிருக்கேன். அது மேல வச்சு இத தம்முக்கு வச்சிரலாம். ஒரு 15 நிமிஷம் இது தம்லயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இத ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி, லெவல் பண்ணி மூடி வச்சிரலாங்க. அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ப அரைச்சு மசாலாவ எல்லாம் அரைச்சு சேர்த்ததால, ரொம்ப மைல்டா இருக்கும். பிரியாணி மசாலா ரொம்ப தூக்கலாலாம் இருக்காது. இப்போ பிளேட்டிங் பண்ணிரலாம். நான் சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி வச்சுக்கிறேங்க. இது கூட பாயில்டு எக்கு, அப்புறம் நம்ம நாட்டுக்கோழி வறுவல், வெள்ளரிக்காய் பச்சடி வச்சுக்கலாங்க இது கூட. அவ்வளோதாங்க. இந்த சிம்பிள் அண்ட் யம்மியான சண்டே சமையல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு சண்டே சமையல்ல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.